மணி எடுத்து முல்லைப்பூ திறந்தெடுத்து சித்திக்கும் தேனெடுத்து செவிக்காது சொல்லெடுத்து என் மார்பில் குடியிருக்கக்கூடிய பெண்ணால் கயல்வெளி என்று பெயர் பெற்று இருந்தாலும் என்னுடைய காதலரை காண வேண்டும். அது உண்மையாக காவல் தலைமையை எண்பது தம்பி மேல்மூடி என்ன பேய் ஐயா பேயா எம்மா பேயடா பேய் எனக்கு பேய் எழுபவே பையன்டா என்ன வந்து தொடர்ந்து பேய்கிறது பேய் எப்பொழுது அமைதியாக வரக்கூடிய காவல்காரன் நாய் நீ காவலமா நாய் எல்லாம் சொல்லாத சொல்லவே நாய் சொல்லாத நாய் இந்த நாய் கடனை உள்ள போகும் எப்பொழுது அமைதியான வருவேன் இன்னைக்கு ஆடல பாடி கூத்துக்குமார மாதிரி ஏண்டா காலத்தாமல் அது இல்லாமா அந்த கதையே கேட்காத ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு சால்வ் பண்ணிட்டு வந்தேன் அப்படியா சால்வ் பண்ணிட்டு வரும்போது தான் சால்வ் பண்ண உங்களுக்கு மனசுல நாட்டாம கருத்துக்கு பண்ணி நினைப்பு சொம்ப பாத்தியா பாத்துறேன் என்ன சொல்றேன் ஐயோ எத்தனை இருக்குதா ஏடா என்ன பிரச்சனை நீ சால்வ் பண்ணிட்டு வந்து அம்மா அண்ணன் நம்பர் 2 பேருமா அண்ணன் தம்பி 2 பேரா ஐயோ வெட்டு குத்தா ஐயோ வெட்டு குத்து கூட கிடையாது ஐயோ வேற என்ன அது நான் கூட குடிச்சாம வாங்கிட்டு போனாரு அடேங்கப்பா நல்லவே அப்படி இருந்து அவரே விபரீதமா நடக்கல அதெல்லாம் நடக்கல ரொம்பவே சந்தோஷம் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு வச்சுக்கிறாங்க பாரு பேரு தெரியுமா உலகத்துல தமிழ்நாட்டுல ஏன் இந்த ஊர்ல கூட அந்த மாதிரி பேர் எடுத்துக்க மாட்டாங்க டேய் சூரியா அப்படிதான் அந்த பேரை நீ மனசுல வச்சுக்கோ ஒருவேளை எனக்கு குழந்தை பிறந்தா உனக்கு அந்த குழந்தைக்கு அந்த பேரே வைக்கிறேன்டா உனக்கு அங்க இருந்து குழந்தை போற போய் நீ தான் கொட்டி முடியாச்சு யார் அப்படிப்பட்டதான் நானு குழந்தை பிறக்கும் கண்டிப்பா பிறக்கும் ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் தான் வளர்த்தீங்களே குழந்தை மாதிரி ஏண்டா அப்படிதான் சொல்லக்கூடாது ஒரு பெண்ணாக பிறந்த கண்டிப்பா குழந்தை பிறக்கும் பெண்கள் பிறக்கிறாங்க கடவுள் கிட்ட நான் வேண்டி வரது போய் மணி மேல வீட்டு பிறந்தாலும் அம்மாவுக்கு சத்தியமா பிறக்காது என்ன சூரியா பிறக்கா ஐயோ அது எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு மறந்துதான் ஏற்கனவே ஒரு பாத்து போயிருக்கிறாங்க குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிருந்திருக்காரு ஏற்கனவே பார்த்தது என்ன இத பாரு டேய் நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது ஆக்சுவலி இவர் எடுத்துக்காட்டு உள்ள குஞ்சு வச்சுக்கிற மாதிரியா இத பாருங்க இந்த விளையாடி பேசவே கூடாது வரும்போது ராஞ்சில கடல் கோயில் நிற்கணும்ல தம்பி வாங்கிக்கிறேன் நீ தான் சொன்ன அந்த குஞ்சியா 2 பேரும் வாங்கினீங்கல்ல நீ ஒரு குஞ்சு வாங்க 2 குஞ்சு வாங்க அங்க வச்சுக்கிறா நான் பையன் வச்சேன் நாய் வச்சாங்க அத்தி ஊச்சா பார்த்தா உள்ள கட்டி தொங்கிட்டு உள்ள கை விட்டு அது கோழியை குடிச்சாங்க உள்ளே விட்டுக்கோ போ எனக்கு வேணாம் எனக்கு கோழி வேணா குஞ்சு வேணா கொட்டையை வேணாம் எனக்கு வேணாம் குச்சி எனக்கு ஆமா மறந்தே போயிட்டேடா சூப்பர் பேர் வச்சுக்கிறாங்க ஐயோ அப்படியா என்ன சொல்லு என்ன பேரு அண்ணன் பேரு அண்ணன் பேர் 2 பேரு 2 பேரு அண்ணன் 2 பேரு ஒருத்தன் பேர் நீ போட்ட ஒருத்தன்
ஏர்மா ஏய் நீ பேசுறது சரியில்லை. ஆட லேட்டஸ்ட் மாடல் 25 வச்சுக்கறாங்க. சரி ஒருத்த பேரு நீ போட்டு, ஒருத்தன் பேர் நான் போட்டேன். ஒருத்த பேரு நான் போட்டேன். நீ போட்டா கடைக்கு போட்டுக்கறான். ஏன்னா இப்பதான் சண்டைன்னு சொன்னேன். பால் போயிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சுக்கறாங்க போல. அதே வீட்டு சண்டை எல்லாம் முடிச்சிட்டு சமாதானம் ஆன பிறகு கடைக்கு அனுப்பியிருக்காங்க. பிள்ளைய பால் பாக்கிட்டு பால் போயிட்டு சின்ன போட பால் பாக்கிட்டு வாங்கின போன குழந்தை பேர் என்ன? நீ போட்ட. நீ போட்டு. பரவாயில்லையே. ஒருத்தன் பேர் நான் போட்டேன். ஒருத்த பேரு நான் போட்டேன். அங்க போனா அவன் இவன் அனுப்பிச்சுக்கிறாரு எங்க கைனி. எதுக்கு? கைனி வேலைக்கு. இவனை கைடி வேலைக்கு ஒருத்தர் கடைக்கு அனுப்பியிருக்காரு. கடைக்கு போனவங்க பேரு நீ போட்ட. கைடிக்கு போன பேரு நான் போட்டேன். பரவாயில்லடா. நீ போட்டா போயிட்டான். போயிட்டான். கைனி போயிட்டாரு. நான் போட்டு. கைனி போயிட்டாரு. நான் போட்டு. கைனி போயிட்டாரு. நான் போட்டடா. ஒருத்ததான் நீ. குழந்தை அருவான கருத்தாலே கதை சொல்ல போறாரு. அட சனியை பிடிச்ச மூதேவி. அட பீட தண்ணி விட போன யாரு? கைனி போன யாரு? நான் போட்டேடா. இப்படி எல்லாம் பேசின விழுப்புரம் தாண்டி மடக்கிட்டு இருக்கும். கொடபகத்தை கை எடுத்து மடிக்கு மடிக்கு அடிச்சு போனேன். விழுப்புரம் தாண்டி மடப்பட்டு அடி போறேன். ஏன்டா கும்புடி எடுத்துருவேன். என்ன நீ? அட பாவி, நான் உனக்கு ஒரு தாய் மாதிரி இல்ல. பால் கூட டேய் அறிவு இருக்குதா உனக்கு? காசன பால் உடல்நிலை சரியில்லை. செத்துப்போ. செத்துனா கட்டு ஒரு கம்பெனி 4 லட்சத்துக்கு எதிரான தீய சக்தி நீதான். 5,75,000 ரூபாய் கட்டிடுவீங்க. என்னதுக்கு? டேய் இப்படி பேசுறது நிரம்போது தெரியாது. ஆமா நேரம் பத்தி தெரியுமே, கரியத்துல பத்தி தெரியும். ஏ புறம்போக்கு என்னுடைய காதலை பறக்க புறப்பட்டு என்ன விடியா? ஏய் என்ன எல்லாரும் பாக்குறாங்க. என்ன வீடு தயவு செய்து வீடு வீடியோ தயவு செய்து. ஐயோ வருவாரு வீடியோ எல்லாம் பாக்குற கூச்சமா இருக்கு. விடியா? ஏய் சிமே ஏய் விடு விடியா? விடுன்னு சொல்லலே. என்ன விடு. ஏன் மரியாதையா விடியா நீ? எப்பொழுதுமே தேட்டியை பிடித்து செந்தாமரை வளர்ப்பது இருக்கக்கூடிய உன்னுடைய முகம் எதற்காக வாடி இருக்கின்றது? யாரால்? அவமானம். எங்கே? சொல்ல முடியாத துக்கம். எப்படி எழுந்தது? மாபெரும் தமிழ் பாராமல் ஆராமல் நாட்டு மகாராணி என்னை பார்த்து உன்னை பார்த்து உன்னை பார்த்து நாட்டு மகாராணி கால் செருப்பெண் உரைத்தீர்களா? செருப்பெண் உரைத்திருக்க நீ தலையை விட்டு எரிஞ்சிருக்கா? செருப்பட சிறப்பெண் விட மகாராணிக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக விட்டுட்டீங்க. இங்க வந்துட்டேன். என்ன வர காரணம் இருக்கு இருக்குதா? எந்த ஒரு செயல் எடுத்தாலும் உன்னை கேட்காத ஆமா தெரியுது. என்னை போன்ற யாராவது எடுத்து பேசிருந்தாலே அவன் சிரம் இந்த மண்ணை தவிர கண்டிப்பா கவி இருக்கும். உட்காந்த முழங்களை பற்றி போட்டா
அடுத்த வீரத்தை காட்டுவது நினைத்து உன்னை தேடி வந்தேன் நான். அடடே, நான் சொல்வது மட்டும் செய்கிறேன். நீ செல்வத்தை செய்வதற்காக தானே இந்த பாவியை திரும்பி எடுத்திருக்கிறேன். சொல்லுங்க சீக்கிரம். அதுதானே, இதை சிறப்பா செய்து முடிக்கிறது இந்த கையில் வைட்ட காத்திருக்கேன். என்னங்க ஆவதம் பெண்ணால் அழிவதில் பெண்ணால் சாவதில் பெண்ணால் சகலமை எண்ணால் ஒரு பெண் நினைத்தாள். அதே ஒரு பெண் நினைத்தாள் நினைக்கிறேன் விஷயத்தை கலக்க முடியும். ஒரு மனையாளி குடும்பத்தை உறவடி அது மட்டும் இல்லை. நீ புள்ளி வச்சா போதிய ராஜா அம்மா நான் தம்பி தம்பியா என்னாச்சு வா திருப்பி என்ன என்னாச்சு போயிடுச்சியா? நான் தம்பி தம்பியா போல படத்துல எக்ஸ்பெக்ட் வந்தேன். அது மட்டும் இல்லை, நீ கோடி போட்டா போதும். இது என்ன பண்றாரு? இந்த தெருவுக்கே நான் பைபாஸ் ரோடு போட்டு காமிப்பேன். நீ வேண்ட மட்டும் காமி. அது எவ்வளவு பெரிய வெள்ளம் இருந்தா வரைக்கும் கேட்டு பாண்டவனை விழுந்து விட்டது. டேய் யார் வாடா போறோம்? உன்னதான் கூப்பிடுறேன். வாடா போய் கூப்பிடுறது அது ஆசா கூப்பிடுறது. பாசமா ஆசையை செல்லமா கூப்பிடுறது வாடா போறாங்க. அப்படி கூப்பிட்டு சந்தோஷப்படு. எதற்காக கூப்பிட்டு போ? எதுக்கு தெரியுமா? ஏதோ கடமைக்காக வந்து ஆடுனேன் பாடுனேன் உன்னுடைய பொரியல்ல கொட்டி எழுதிட்டு வந்த வேலை முடிஞ்சிச்சு போறேன்றியே. நீ என்ன ஒரு ஆம்பளை ஏங்க வேலை தானே சேர்ந்துருக்கு. ஏய், எனக்கு சந்தேகமா இருக்குது. யாருன்னா கேட்டிருந்தா போதும். ஏன் நான் கேட்பேன். தொட்டு பாருங்க உள்ளத்தை. அதில் அது உள்ளோம் வரும் எனக்கு வர சத்தியமா வரல, சத்தியமா வரல. ஏய், சத்தம் நல்லா இருக்கு. சரி, நீ நானும் சந்தோஷமா இருக்க வேண்டும். தானே நிலவே நிலவே முப்பதடி போமாடி. நிலவே நிலவே தனக்கு மன்னனே தாடி கனவை திருடி மல்லவியாய் பறி போடி ஐயோ படத்துல இறங்குறீங்க செத்து போயிடுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, கரண்ட்ல கை வைக்க கூட கொடுப்பேன். நீ சொல்லி பார்த்தேன் பத்துக்கிட்ட குறைஞ்சி. சரி, இப்படியே பேசுறது நேரம் தெரியும். எனக்கென்று கடமைகளை காத்துக் கொண்டிருக்கிறது. நீவே காத்திருக்குது. காத்திருக்கும் கடமைகளை கச்சிதமா செய்து முடிக்கப்பட்டு வா.